அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்மளுடைய தினந்தோறும் நடைபெறக்கூடிய விவசாயிகளுக்கான பயிற்சியில் பயறு வகை பயிர்கள் பற்றி இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ பயறு வகை பயிர்களில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நிவர்த்தி முறைகள் பற்றி இன்றைய வகுப்பு இருக்கு. பயறு வகை பயிர்கள் அப்படின்னு வரும்போதே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதில் புரதச்சத்துங்கிறது மிக அதிக அளவில் இருக்கக்கூடியது. அது இந்தியா போன்ற நாடுகளில் புரதச்சத்து அளிக்க வல்ல ஒரு பயிர் அப்படின்னு சொல்லலாம். பயிர் வகை பயிர்கள் பொதுவாக இந்த பயிர் வகை பயிர்கள் அதனுடைய சத்துக்கள் தேவை அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நம்ம கணக்கீடு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சத்துக்களும் எந்த அளவுக்கு தேவைப்படும். ஒரு டன் பயோமாஸ் அப்படிம்பாங்க. அது காய்கள், இலைகள், அப்புறம் தண்டுகள் இதெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு பயிர் வகை பயிர்களில் எவ்வளவு சத்துக்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நைட்ரஜன் அப்படிங்கிறப்போ 30லேருந்து 50 கிலோ உரிச்சு. அதே போல் பாஸ்பரஸ்னா 2லேருந்து 7 கிலோ, பொட்டாசியம் 12லேருந்து 30 கிலோ, கால்சியம் 3லேருந்து 10 கிலோ, மெக்னீசியம் அப்படிங்கிறது 1லேருந்து 5 கிலோ, சல்ஃபர் 1லேருந்து 3 கிலோ. ஆக இது போல பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களின் தேவையை கணக்கீடு பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சினால கணக்கீடு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உரப்பரிந்துரைங்கிறது வருது. இந்த உரப்பரிந்துரை அப்படிங்கிறது பொது சிபாரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாங்கட் ரெக்கமெண்டேஷன் அது மூலமாகவும் கொடுப்பாங்க. அதே போல் சாயில் டெஸ்ட் பேஸ்டு அதன் மூலமாகவும் இந்த சத்துக்கள் எவ்வளவு பயிர்களுக்கு தேவை அப்படிங்கிறத அடிப்படையாக கணக்கீடு பண்ணுவாங்க. அந்த ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில் தான் நமக்கு பயிர் வகை பயிர்களுக்கு என்ன சத்து தேவை, என்னென்ன சத்துக்களை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. இப்போ இதுலேயே நம்ம பல சத்துக்கள் தேவை இருந்தாலும் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சத்துக்கள் தேவைன்னாலும் மற்ற சத்துக்களை பற்றி குறிப்பிடாம இருக்கிறது என்னன்னா, பெரிய அளவுல தேவையில்லை, ஆனா அவசியம் தேவை. அதான் முக்கியம். அப்பப்போ இதுல பாத்தீங்கன்னா மேங்கனீஸ், போரான், காப்பர், மாலிப்டினம் தான் இருக்குது, ஜிங்கா காணும் அப்படின்னு. ஜிங்க்லாம் அவசியம் தேவை. அப்போ மற்ற சத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் தேவைதான். அது குறைந்த அளவுல தேவைப்பட்டாலும் அவசியம் தேவை. அது தேவைப்படக்கூடிய சத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுல இந்த முக்கியமா அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது பயிர் வகை பயிர்களுடைய மகசூலை கூட்டுவதற்கு பாஸ்பரஸ் சத்து அவசியமா போடணும், அவசியமா இருக்கணும். ஏன்னா நைட்ரஜன் சத்துங்கிறது உங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் நைட்ரஜன் பிக்சேஷன் அதில் இருக்கக்கூடிய பயிர் வகை பயிர்களில் இருக்கக்கூடிய வேர் முடிச்சுகள் மூலமாக காற்றில் உள்ள தலைச்சத்தை நிலைநிறுத்திக் கொள்ளணும். அதுல நைட்ரஜன் சத்து கிடைச்சிருக்கு. பாஸ்பரஸ் நிச்சயமாக வேர்களின் வளர்ச்சி, அந்த இதுல இருக்கக்கூடிய வேர் முடிச்சுகளில் இருக்கக்கூடிய ரைசோபியம்ங்கிற பாக்டீரியாவுடைய வளர்ச்சிக்கு அவசியம் தேவை. அதே போல கால்சியம் அப்படிங்கிறதும் வேர் முடிச்சுகள் உருவாகுதல் மற்றும் அந்த வேர் முடிச்சுகள் அதாவது நாடியூல்ஸ் அப்படிங்கிறது வேர் முடிச்சுகள் பெருக்கமடைவதற்கும் இது அவசியம். அதே போல செடிகளில் பாட்ஸ், காய்கள் உருவாகுதல் மற்றும் கிரைட்ஸு
டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, விதைகள் பெருக்கமடைதல், இதுக்கெல்லாம் கால்சியம் சத்து அவசியம். கால்சியம்ங்கிறது நம்ம தனியாக கொடுக்கலன்னாலும் பெரிய அளவில் இப்போ சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கிற உரங்கள்லாம் கொடுக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய கால்சியத்தை அதை பயன்படுத்திக்கலாம். அல்லது இப்போ பெரும்பாலான சாயில்ல வந்து கால்சியம் சத்து போதுமான அளவு இருக்கும். மெக்னீசியம் அப்படின்னு பார்க்கும்போது வேறு முடிச்சுகள் உருவாகுவதற்கு, பெருக்கமடைவதற்கு, அதே போல வந்து காய்கள் உருவாகுதல், விதைகள் பெருக்கமடைவதற்கும் மெக்னீசியம் சத்து அவசியம் தேவைப்படுது. சல்ஃபர் அப்படிங்கிறது இந்த வேர் முடிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர்லாம் அந்த நாடியூல் ஃபார்மேஷனுக்கு மிக முக்கியமா இருக்கு. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேலிப்டினமும் அதுதான். இதெல்லாம் சேர்ந்து அந்த வேர் முடிச்சுகளை இயக்கினாதான் காற்றில் உள்ள தலைச்சத்தை வந்து அது தேவையான அளவு எடுத்து அதை வந்து நிலைநிறுத்த முடியும் அந்த நாடியூல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதே போல போரான் அப்படிங்கிறது மகரந்த சேர்க்கைக்கு மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறோம். இப்போ பொதுவாக நேற்று கூட இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. சத்துக்கள் பயிர் வகை பயிர்களுக்கு என்னவெல்லாம் சத்துக்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. 1990 வாக்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்களுக்கு பொட்டாஸ் சத்து கூட பரிந்துரை இல்லை. தலை மற்றும் மணிச்சத்து மட்டும்தான் பரிந்துரை இருந்தது. அதற்கு பிறகு நம்ம மண்ணில் அந்த சத்துக்களுடைய அளவு, சாம்பல் சத்துடைய அளவு குறைந்து கொண்டே வருது. அதுபோல ரகங்கள், பயிருடைய ரகங்கள், இந்த துவரையா இருந்தாலும் சரி, உளுந்து பாசிப்பயிரா இருந்தாலும் சரி, அதனுடைய ரகங்கள் வந்து நல்ல மகசூலை தருவதற்கு பொட்டாஸ் சத்துங்கிறது அவசியமா தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில சாம்பல் சத்து அப்படிங்கிறதையும் வந்து பரிந்துரையில சேர்த்தாங்க 94 95. அதற்கு பிறகு இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா கந்தக சத்தும் வந்து பரிந்துரையில சேர்த்திருக்காங்க. அப்போ அந்த வந்து காலத்துக்கு ஏற்றவாறு அங்கு உள்ள நிலைக்கு ஏற்றவாறு மண்ணில் உள்ள நிலைக்கு ஏற்றவாறு இந்த மாதிரி பொது பரிந்துரையில வந்து சத்துக்களை கொடுத்துருக்காங்க, சேர்க்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிளாங்கட் ரெக்கமெண்டேஷன் அல்லது வந்து பொது பரிந்துரை. இது தவிர சாயில் டெஸ்ட் பேஸ்டு ரெக்கமெண்டேஷன் தான் பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன். அந்த அடிப்படையில் நம்ம வந்து சத்துக்களை அளிப்பது தான் சரியான முறை. இதுல வந்து இப்ப நான் போட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பொது பரிந்துரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்றது. இப்ப துவரை அப்படின்னா இரவை பாசனத்துல 10, 20, 10. இது வந்து சல்ஃபர்ங்கிறது 8. மானாவாரியில பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாதி, 5, 10, 5, 4. இது போல உளுந்து, பாசிப்பயிறு, அதுபோல வந்து தட்டைப்பயிறு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம பரிந்துரை கொடுத்துருக்குறாங்க. கொள்ளு அப்படிங்கிறது வந்து ஏறத்தாழ அது வந்து இரவை பயிரா பண்றதில்லை, பெரும்பாலும் வந்து மானாவாரி, அதுக்குள்ள பரிந்துரை எல்லாம். இப்போ இந்த மணிச்சத்து வந்து சூப்பர் பாஸ்பேட் மூலம் கொடுத்தோம்னா சல்ஃபருங்கிறது தனியாக நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. சல்ஃபருக்குன்னு தனி உரம் தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம சல்ஃபர் அப்படிங்கிறது வந்து ஜிப்சம் மூலமாக கொடுக்கலாம். அது வந்து ஒரு நடுநிலையான மண் அல்லது கொஞ்சம் கலர் உள்ள ஜிப்சம் மூலமாக கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு அமிலமண் சார்ந்து அதுக்கு வந்து நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் பாஸ்பேட் அங்கே இருக்காது. அப்போ வந்து நம்ம வந்து சல்ஃபர், எலமெண்டல் சல்ஃபர் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்போ இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் மூலம் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல், P2O5, K2O சொல்லுவாங்க. அதான் இதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து உரமா மாத்துறதுக்கு நம்ம வந்து கால்குலேஷன் இருக்கு.
இப்போ உரமா மாற்றணும்னா இதை வந்து இப்போ 10 20 வந்து 10 தலைச்சத்து அப்படின்னா யூரியாவை போடுறதுக்கு என்ன பண்ணும்? யூரியாவை போடுறதுக்கு 10 அதுக்கு வந்து ஃபேக்டர் 10 × 2.2 அப்படி போட்டாதான் யூரியா அப்படிங்கிறது வரும் இல்லையா? இதெல்லாம் வந்து அடிப்பை 22 கிலோ யூரியா வந்து போடணும். அதே போல வந்து துவரையில மணிச்சத்து அதுக்கு வந்து ஃபேக்டர் அது வந்து சூப்பர் பாஸ்பேட்டா போடணும்னா 6.25 அளப்படுத்தணும் 125 கிலோ அப்படிங்கிறது. சாம்பல் சத்து அப்படிங்கிறப்போ 10 அது வந்து 1.67 அப்படிங்கிறது ஃபேக்டர். அப்போ கிட்டத்தட்ட 16 17 கிலோ போடணும் அப்படின்னு. இதை நம்ம சொல்லியிருக்கிறதெல்லாம் மூலம், அதாவது வந்து N P2 கேட்டுவோம். அதுக்கு பிறகு எந்த உரத்துல போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் வந்து போட்டு தான் நம்ம வந்து ரசாயன உரங்களை அளிக்க வேண்டும். இப்போ அத்தனை உரங்களும் பார்த்தோம்னா இப்போ நம்ம சொன்ன அத்தனை உரங்களும் இந்த பரிந்துரையெல்லாம் பார்த்தோம்னா அடி உரமாக தான் பயிர் வகை பயிர்களுக்கு போடணும். அடி உரமாக தான் பயிர் வகை பயிர்களுக்கு நம்ம கொடுக்கணும். இதில் நீங்கள் உற்று நோக்கும்போது ஒரு விஷயம் தெரியும் இல்லையா? என்ன இதில் பாருங்க, தலைச்சத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே மற்ற சத்துக்கள் மணிச்சத்தை கம்பேர் பண்றப்ப தலைச்சத்து கம்மியா இருக்கு. அப்ப அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தலைச்சத்து அப்படிங்கிறது பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து, அதாவது வந்து அந்த வேர் முடிச்சுகள் மூலமா பயிரே வந்து நைட்ரஜன் சத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்குது, அதாவது வந்து எடுத்துக்குது. அதனால தலைச்சத்துடைய தேவையை கிட்டத்தட்ட 90% சொல்லுவாங்க. அது வந்து அதே பூர்த்தி பண்ணிக்குது. அதனால வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய தலைச்சத்து உரம் வந்து குறைவா இருக்கும். பரிந்துரை வந்து குறைவு அப்படிங்கிறத நம்ம. அதுக்கு அடுத்தபடியா இந்த பயிர் வகை பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு பயிர் வகை பயிர்களுடைய அந்த மகசூலை கூட்டுவதற்காக சில கரைசல்கள் வந்து தெளிப்பு வந்து இருக்கு. அந்த தெளிப்புகள்லாம் வந்து அரசு வந்து நமக்கு வேளாண் பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையும் இணைந்து ஒரு பரிந்துரையை கொடுக்குறாங்க. இப்போ அது உளுந்தா இருந்தாலும் சரி, பாசி பயிராக இருந்தாலும் சரி, அதாவது பூக்கிறதுக்கு முன்னாடி இலை வழியாக நேப்தலின் அசிட்டிக் ஆசிட் NaAH, அதாவது நேப்தலின் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது கமர்ஷியலாக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து பிளானோஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய மூலக்கூறு வந்து 40 mg/L அப்படிங்கிற அளவில் ஒரு முறை மற்றும் 15 நாள் கழித்து மீண்டும் வந்து தெளிக்கும் போது நிறைய பூக்கள் பூப்பதற்கும் பூக்கள் வந்து செடியில உதிராமல் இருப்பதற்கும் அதிலிருந்து காய்கள் உருவாவதற்கும் அது வந்து மிக முக்கியமாக தேவைப்படுது. இது வந்து growth ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி NaAH அப்படிங்கிறது நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து பிளானோஃபிக்ஸாக கிடைக்குது. இப்போ அந்த பிளானோஃபிக்ஸில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்லாம் பார்க்கும்போது 1 மில்லி 4.5 லிட்டர் வரும். 1 மில்லி 4.5 லிட்டர் அப்படிங்கிற இதில் தான் வந்து பிளானோஃபிக்ஸ் வரும், அதனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து. அதே போல் வந்து கம்பெனியை பொறுத்து அந்த கான்சன்ட்ரேஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. இது வந்து பொதுவானது, மூலக்கூறை வச்சு சொல்றது 40 ppm அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியா இந்த பயிர் வகை பயிர்களுடைய அந்த மகசூலை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்து தெளிப்பு அப்படிங்கிறப்போ DAP 20 கிராம்,
ஒரு லிட்டர் அப்படிங்கிறதும், அல்லது யூரியா 20 கிராம் ஒரு லிட்டர். இது பூக்கும் தருணத்துல இலையை தெளிப்பாக அளிக்க வேண்டும் மற்றும் 15 நாள் கழிச்சு. அதே போல சாலிசிலிக் அமிலம் அப்படிங்கிறது இந்த பயறு வகை பயிர்கள்ல மகசூலை கூட்டக்கூடியதா கண்டறிந்து இப்ப சமீப காலமா அது 100 ppm 100 mg/லிட்டர் அப்படிங்கிற அளவுல வந்து, அப்போ இந்த இடைவெளி தெளிப்பு கரைசல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது நம்ம ஏற்கனவே வந்து யூரியா, சூப்பர் பாஸ்பேட் அல்லது வந்து பொட்டாஸ், மற்ற அல்லது வந்து விவசாயிகள் கிடைக்கக்கூடியதை பொறுத்து காம்ப்ளெக்ஸ் போட்டுறது, டிஏபி போடுறது, அதெல்லாம் போட்ட பிறகு இந்த இடைவெளி தெளிப்புங்கிறது நிச்சயமாக மகசூலை கூட்டக்கூடியதா, அதுவும் வந்து பயிர் வகை பயிர்கள்ல முக்கியமா இருக்கு. இதுல வந்து இப்ப எல்லா தெளிப்பையும் செய்யணுமா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சந்தேகம். எல்லா தெளிப்புகளையும் செய்யறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, செய்யலாம். அது இடைவெளி வந்து ஒவ்வொரு தெளிப்புக்கும் ஒரு, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பூக்கும் முன் அப்படின்ட்டு இப்போ சொல்றப்போ எத்தனை ஒரு 5 நாள் கழிச்சு, இப்போ ஒரு 6 நாள் கழிச்சு தெளிக்கலாம். சரி, அப்படிலாம் நமக்கு நாட்கள் வந்து போதுமான அளவு இல்லைங்கிறப்போ நம்மளுடைய பரிந்துரை என்னவா இருந்துச்சுன்னா இந்த டிஏபி அல்லது யூரியா அப்படிங்கிறது தான் வந்து தெளிப்புக்கு சொல்லுவாங்க. இப்போ டிஏபி யூரியா டிஏபி அல்லது யூரியா தெளிப்புங்கிறத இப்போ வந்து பரிந்துரைக்கிறாங்க. டிஏபியும் யூரியாவும் வந்து ரெண்டுமே சம பங்கு ஒரு வல்லமை படைத்தது. அதாவது வந்து அஹ், மகசூலை அதிகரிக்கக்கூடியது அப்படிங்கிறது. ஆக இதுல இந்த தெளிப்புகள்லாம் ஒரு 5 நாள் அந்த இடைவெளியில தெளிப்பு எல்லா கரைசல்களையும் தெளிக்கலாம். தெளித்தால் அதனுடைய மகசூல் வந்து கூடும். அது தவிர அப்படி நாட்கள் இல்லாதப்ப ஏதாவது ஒன்றையாவது நம்ம தெளிக்க வேணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே அந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதை பற்றி பரிந்துரை பார்த்தோம். அதுக்கடுத்தது நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறப்போ வந்து தமிழ்நாடு அரசு வேளாண்மைத்துறை மூலமா உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடியது அந்த பயர் நுண்ணூட்ட கலவை அப்படிங்கிறது 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து பரிந்துரை பண்றாங்க. இது வந்து குடுமியார் மலையில தயாரிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் வந்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலமாக விநியோகிக்கப்படும். அதே போல வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் வந்து கோயம்புத்தூர்ல பயறு நுண்ணூட்ட கலவைங்கிறது தயாரிக்கிறாங்க. அதுவும் 2 கிலோ ஒரு ஏக்கர். இதெல்லாம் அடியுரமா போட வேண்டியது அது அல்லது இது. இது தவிர வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கக்கூடிய பயறு ஒட்டர், நம்ம இந்த இலைவழி தெளிப்புன்னு சொன்னோம் இல்லையா, அதுல வந்து இதே போல வந்து நம்ம தெளிப்பு செய்யலாம். பயறு ஒட்டர் அப்படிங்கிறது. ஸோ பயறு ஒட்டர்ல நுண்ணூட்ட சத்துக்கள், அப்புறம் வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கிகள்லாம் அதுல கலந்துருக்கு அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள், என்பிகே, பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், இவ்வளவும் வந்து ஏன் பயிர் வகை பயிர்களுக்கு வந்து அதிக அளவுல நம்ம இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நாட்டில், இந்தியாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, பயிர் வகை பயிர்களுடைய உற்பத்தி திறன் வந்து குறைவா இருக்கு. அது வந்து உற்பத்தி திறன் வந்து போதுமான அளவுல வந்து அந்த மகசூல் கிடைக்கல. அப்போ மகசூலை அதிகப்படுத்துவதற்கு நம் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் வந்து நம்ம வந்து தெளிப்பு செய்யணும் அல்லது பரிந்துரை அடியில் வந்து போடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரியா? சரி, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மண் பரிசோதனை செஞ்சு
அல்லது வந்து மண்பரிசோதனை செய்யலைன்னாலும் பொது பரிந்துரை அடிப்படையில் நம்ம வந்து சத்துக்களை கொடுத்தாலும் சில சமயங்கள்ல இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த பற்றாக்குறை ஏற்படுவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன காரணம் அப்படின்னா பொதுவா விவசாயம் அப்படிங்கிறது வந்து தட்பவெப்பநிலை காரணிகளால் பாதிக்கப்படுது இல்லையா? ஒரு மழை பெஞ்சாலும் பிரச்சனை வந்துடும், அதிக மழை. அதே போல் அதிக வறட்சி இருந்தாலும் திடீர்னு பிரச்சனை வந்துடும். ஸோ இது போல் வந்து ஒரு குளிர்ச்சியாக இருந்தாலும் பயிர் வளர்ச்சியில் இடர்பாடுகள் வரும். ஸோ இது போல் வந்து பல்வேறு காரணிகள்னால நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல எடுத்திருந்தாலும் அல்லது சத்துக்களை கொடுத்திருந்தாலும் சில சமயங்களில் வந்து இந்த சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் எப்படி பூச்சி நோய் தாக்குதல் வருதோ அதே போல வந்து இந்த சத்து பற்றாக்குறையும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த வகையில் நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் எதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த பயிர் வகை பயிர்களில் புரதச்சத்தை உருவாக்குவதற்கு நைட்ரஜன் மிக மிக முக்கியம். இதுல இந்த நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும். நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை. நைட்ரஜன் சத்து பற்றாக்குறைங்கிறது பயிர் வகை பயிரில் வர்றது மிக அரிதாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அதுவே வேர் முடிச்சுகள் மூலமா காற்றில் உள்ள தலைச்சத்தை வந்து கிரகித்து அதை நிலைநிறுத்து. அப்போ அதுக்கே எபிலிட்டி இருக்கு. அப்படி இருந்தாலும் வருது அப்படின்னா எந்த ஸ்டேஜில் வரும் அப்படின்னு பாருங்க. வேர் முடிச்சு உருவாவதற்கு முன்போ வேர் முடிச்சு அந்த நாடியூல்ஸ் அப்படியே டெவலப் ஆகிறதுக்கு அப்போ இளம் வயதில் அந்த இது வரலாம். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி அடைந்து வேர் முடிச்செல்லாம் வந்து அதனுடைய செயல்திறனை இழக்கக்கூடிய கடைசி கட்டத்திலேயும் வரலாம் நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை. அதுக்கு முக்கியமான செய்தி என்னன்னா இந்த பயிரின் அடிப்பாகத்தில் உள்ள அதாவது முற்றிய இலைகள்ல தான் இந்த பற்றாக்குறை ஏற்படும். அந்த முற்றிய இலைகள் அப்படின்னு சொல்றப்போ அது பயிருடைய அடிப்பாகத்துல இருக்கக்கூடியது. ஒரு பயிர்ல சத்து பற்றாக்குறை முற்றிய இலையில வருதா இளம் இலையில வருதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறப்போ ஒரு சின்ன செய்தி என்ன அப்படின்னா கீழே உள்ள இலைகள்ல தான் வருது அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? கீழே உள்ள இலையில தான் சத்து பற்றாக்குறை வருது அப்படின்னா அந்த சத்து வந்து அந்த தாவரத்துல உடனடியா பற்றாக்குறை ஏற்படுது. இளம் இலைகளுக்கு வந்து அது போயிடும். அப்போ நுனி இலைகள்ல தெரியாது. அதான் மொபைல் எலமெண்ட். அப்போ அடி இலையில தான் தெரியும். அப்போ இதுல இருந்து ஒரு சயின்டிபிக் பாயிண்ட் என்னன்னா அடி இலையில சத்து பற்றாக்குறை காணப்பட்டால் அது வந்து அந்த சத்துலாம் மொபைலா இருக்கு, பிளான்ட்டுக்கு வந்து நுனிக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ சத்து பற்றாக்குறை நுனியில ஏற்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து அந்த சத்து வந்து இம்மொபைல் அப்படிம்பாங்க. பிளான்ட்டுக்குள்ள போகாது, அடி இலையிலே இருக்கிறது அப்படியே இருக்கும். இளம் இலைகளுக்கு கிடைக்காது அப்படின்னு. அப்போ அந்த வகையில் நைட்ரஜன் சத்து அப்படிங்கிறது வந்து நுனி இலைகளுக்கெல்லாம் போயிடும். அப்போ வந்து அந்த முற்றிய இலைகளில் அந்த சத்து பற்றாக்குறை ஏற்படும். இதனுடைய அறிகுறி அப்படின்னு சொல்லும்போது பயிர் முழுவதும் வந்து வெளுத்து காணப்படும். பயிர் முழுவதும் அதாவது வந்து இந்த இலைகளுடைய அத்துணை பகுதிகளும் வெளுத்து மஞ்சள் நிறம் வெளிரிய நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த லெவலுக்கு மாறிடும். அதே போல வந்து செடிகளே தூரத்திலேருந்து பார்க்கும்போது அதாவது விவசாயிகள் சொல்றது குப்பைகள் வேற எந்த சத்துக்களுமே கொடுக்காம ஒரு பயிரை நம்ம விதைச்சு விட்டோம்னா எப்படி இருக்கும்? அந்த மண்ணிலே போதுமான அளவு சத்து இல்லைன்னு வச்சா
அப்படியே வெளுத்து போயிருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த வெளுத்து போயிருக்கிறதுக்கு வந்து நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு என்ன வந்து காரணங்கள், அது என்ன நிவர்த்தி முறைகள் அப்படின்னு. பொதுவா அங்க கரிமம் அப்படிங்கிறது மண்ணில் குறைவா இருந்ததுன்னா, ஏற்கனவே சொல்லியாச்சு, நிறைய பயிற்சிகள்ல சொல்லியிருக்கோம். அங்க கரிமம், ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது. இந்த ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் வந்து குறைவா இருக்கும்போது நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை நிச்சயமாக ஏற்படும். அதே போல மணற்சாரியான மண், அதாவது வந்து நம்மளுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணுடைய பாங்கு நிறைய மணல் கலந்த ஒரு மண். அப்படி மண் மணல் ரெண்டையும் வந்து புரிஞ்சுக்கணும். மண்ணுங்கிறது, இந்த மணல் அப்படிங்கிறது அதனுடைய மேக்கப். அப்ப மணற்சாரியான மண்ணயம் உள்ள அப்படிங்கிற அந்த நிலத்துல நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை ஏற்படும். அதே போல கார அமில நிலை 6க்கு கீழே 8க்கு மேல, இப்படி கார அமில நிலை 6க்கு கீழே அப்போ அமிலம், அதே போல 8க்கு மேல கலர், இந்த 2 நிலைகள்லையும் சத்து பற்றாக்குறை, நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை பயிர் வகை பயிரில் ஏற்படும். சில பயிர் வகை பயிர்களில் வேர் முடிச்சுகள் சரியாக உருவாகாமல் இருக்கும். எந்த பயிரில் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோயாபீனில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த வேர் முடிச்சுகள் வந்து போதுமான அளவு உருவாகாததுனால தான் சரியான ஈல்டு எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அது வர மாட்டுது அப்படின்ட்டு அதுக்குன்னு சில ரகங்கள் இருக்கு. அப்போ அந்த மாதிரி வேர் முடிச்சு வந்து ஏதாவது சரியா உருவாகலைன்னாலும் அந்த நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை ஏற்படும். இதை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே அடி உரமாக 10 கிலோ, அதாவது 22 கிலோ யூரியா போட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ வந்து நம்ம யூரியாவை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். யூரியாங்கிறது 0.5%லேருந்து 1% வரைக்கும் இலைவழி தெளிப்பு. இந்த 0.5%லாம் எப்படி சொல்றோம்னா, இளம் இலைகளாக இருக்கும்போது, இளம் வயதில் 0.5%, கொஞ்சம் முத்தின இலையா இருந்ததுன்னா, அதாவது செடி வந்து வளர்ந்து இருந்ததுன்னா 1% வரைக்கும் இலைவழி தெளிப்பாக நம்ம யூரியாவை தெளிப்பு செய்யலாம். அதுக்கு அடுத்தது பாஸ்பரஸ் சத்து பற்றாக்குறை. இந்த பாஸ்பரஸ் சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்கனவே நைட்ரஜன்ல சொன்ன மாதிரி பயிரின் அடிப்பாகத்தில் உள்ள இலைகள், முற்றிய இலைகள்ல தான் இந்த குறைபாடு தென்படும். செடிகள்ல இந்த பாஸ்பரஸ் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும் போது முதல்ல பார்த்தோம்னா செடி ரொம்ப பச்சையா, கரும் பச்சையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்துக்கு மாற ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்க, இந்த துவரையில அப்படியே அங்கங்க வந்து பழுப்பு நிற அப்படியே மாறும், அப்படியே மாறிடும். இது வந்து பயிர் வகைப்பயிரில் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். இதே வந்து இன்னமும் பருத்தியில பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர்ல வர்றது வந்து மெக்னீசியம் பற்றாக்குறை. அது வந்து இலை நரம்புகள்லாம் பச்சை நிறமாக இருந்து இடைப்பட்ட பகுதிகள் அந்த ரெட்டிஷ் கலர்ல மாறும். அந்த பருத்தியில இலை முழுவதும் வந்து பழுப்பு நிறமா மாறிச்சுன்னா அது மணிச்சத்து பற்றாக்குறை அப்படிம்பாங்க. அதுபோல இந்த மாதிரி பழுப்பு நிறமாக மாறும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி பழுப்பு நிறங்கள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்பரஸ் போதுமான அளவு பயிருக்கு கிடைக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, பச்சையத்துக்கு பதிலாக இன்னும் ஒரு சில நிறமிகள் இருக்கும் பயிரில், சில நிறமிகள். அந்த நிறமிகள் பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாத்தோஃபில், கரோட்டினாய்டு அப்படிங்கிற
நிறமிகள், அதாவது இந்த பயிருக்கு நிறத்தை கொடுக்குறது. அது வந்து இந்த குளோரோஃபில்லுக்கு பதிலாக அதனுடைய டாமினேஷன் வந்து வந்துடும் இந்த பாஸ்பரஸ் சத்தம் குறைபாடு இருக்குது. அப்போ அதனாலதான் பழுப்பு நிறமாக மாறுது. பாஸ்பரஸ் சத்து குறைபாடு ஏற்படும் போது வேருடைய வளர்ச்சியும் தரும். பாஸ்பரஸ்ல இருக்கும்போது வேர் வளர்ச்சி தரும். அதே போல பூப்பது பூக்கும் அளவு குறையும், காய்களும் வந்து பிடிப்பது குறையும். இதெல்லாம் பாஸ்பரஸ் சத்துடைய குறைபாட்டினால ஏற்படுறது. இப்படி சத்து குறைபாடு அப்படிங்கிறப்ப அதனுடைய தொடர்ச்சியாக பல காரணங்கள் சொல்லலாம். ஆனா பாஸ்பரஸ் சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமோ அதுக்குதான் கீ சிம்டம் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, இந்த மாதிரி கரும்பச்சையாக இலை இருந்து திடீரென பழுப்பு கலந்த நிறமாக ஆங்காங்கே மாறும். இந்த சிம்டம் தான் வந்து இந்த அறிகுறி தான் வந்து பாஸ்பரஸ். அதே போல் நைட்ரஜனுக்கு என்ன அப்படின்னா டோட்டல் எல்லோயிங், பயிர் முழுவதும் வெளுத்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இது வந்து பாஸ்பரஸ் சத்து பற்றாக்குறை. இது ஏற்படுறதுக்கு பொதுவான காரணங்கள் அப்படின்னா அங்க கரிமம் குறைவான மண், சுண்ணாம்பு மற்றும் கலர் மண். சுண்ணாம்பு இருக்க முடியாது, கலர் மண், உங்களுக்கு கலர் மண், உவர் மண், அமில மண், இதெல்லாம் நம்ம வந்து பல்வேறு தருணங்களில் பேசிக்கணும். கலர் மண் அப்படிங்கிறது அல்கலைன் சாயில், பிஹெச் வந்து 8.5க்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி மண்ணில் சுண்ணாம்பு கற்கள் இருக்க அல்லது சுண்ணாம்பு படிவங்கள் இருக்கக்கூடிய மண். அதே போல் வந்து இன்டென்சிவ் கல்டிவேஷன், தொடர்ந்து சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலம், பல இடைவெளி இல்லாமல் பல பயிர்கள் வந்து தொடர்ந்து சாகுபடி செய்யக்கூடிய தீவிர சாகுபடி செய்யப்படக்கூடிய நிலங்கள், அதிக ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடிய நிலங்கள், அப்புறம் கார அமில நிலை 6க்கு கீழையும் 8க்கு மேலே உள்ள போதும் இந்த மாதிரி பற்றாக்குறை வந்து மணிச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். டிஏபி இலைவெளி தெளிப்பு 2% அப்படிங்கிறது பரிந்துரை. டிஏபி 2% அப்படின்னா இப்போ 20 கிராம் 1 லிட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து 20 கிராம் 1 லிட்டர் அப்படின்னா இப்போ 1 ஏக்கருக்கு தேவையான அளவு அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை கிலோ தேவைப்படுது? 200 லிட்டர் தண்ணி தெளிப்பு இல்லையா? 200 லிட்டர் தெளிப்பு. அப்ப எவ்வளவு தேவைப்படும் டிஏபி? 4 கிலோ தேவைப்படும். அப்ப 4 கிலோவை என்ன பண்ணும்? இப்போ ஸ்ப்ரேயர், கை ஸ்ப்ரேயர்ல தான் தெளிப்பு செய்யும். இதை பொறுத்த வரைக்கும் மணிச்சத்து இப்போதைக்கு கை ஸ்ப்ரேயர், இப்போ அடுத்த ட்ரோன்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த கை தெளிப்புல, கை ஸ்ப்ரேயர் தெளிப்புல வந்து இப்போ 4 கிலோவை முதல் நாள் இரவே வந்து 20 லிட்டர் தண்ணியில ஊற வச்சு அதுக்கு அடுத்தபடியா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில அதை வடிகட்டி 10 லிட்டர் டேங்க் ஒவ்வொன்றுக்கும் 1 லிட்டர். அப்போ 20 லிட்டர்னா 20 டேங்க்னா உங்களுக்கு வந்து 200 லிட்டர் வந்துடும். ஸோ அந்த வகையில் இந்த இலைவழி தெளிப்புங்கிறது டிஏபி ஸ்ப்ரே வந்து நம்ம பண்ணுறோம். அதுபோல சாம்பல் சத்து பற்றாக்குறை. இந்த சாம்பல் சத்து பற்றாக்குறையில் அறிகுறி அப்படின்னு பார்க்கும்போது செடிகள் வந்து சிறுத்து காணப்படும். அதே மாதிரி கடினமாக காணப்படும்னா என்னன்னா அதை செடிகளை எல்லாம் பிடிச்சு பார்க்குறப்போ வந்து திக்னஸ் வந்து கூட இருக்கும். அடுத்து அடிப்பாகத்தில் உள்ள இலைகள் தான் பாதிப்பு வரும். அப்புறம் நாட்கள் ஆக ஆக நுனி வரைக்கும் போயிடும். ஃபர்ஸ்ட் தெரிகிறது அடிப்பாகத்தில். முற்றிய இலைகள் தான் வரும். இது சிம்டத்தை பார்க்கும்போது கரும்பச்சை நிறத்தில் இருக்க முடியாது. நுனி நல்ல நுனி இலையில அப்படியே மஞ்சளா மாறும்.
நுனி இலைகள்ல மஞ்சளா மாறும். அப்புறம் அப்படியே போக போக என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த நுனிகள்லாம் அந்த ஓரங்கள்லாம் காய ஆரம்பிச்சிடும். ஓரங்கள்லாம் காய ஆரம்பிச்சது எரிந்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படும். இலைகள் உள்நோக்கி வளர ஆரம்பிச்சு உள்நோக்கி வளைய ஆரம்பிச்சிடும். இதான் வந்து சாம்பல். அப்போ சாம்பல் சத்து பற்றாக்குறை எந்த பயிர்ல வந்தாலும் அதனுடைய முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்லும்போது இலை ஓரங்கள் இலை ஓரங்கள் வந்து எரித்தது போன்ற ஒரு தோற்றம். இலை ஓரங்கள் அதுதான் வந்து எல்லா பயிருக்கும் பொதுவான ஒரு அறிகுறி. நெக்ரோசிஸ் அப்படிங்கிறது மார்ஜின் ஆஃப் த லீஃப் அப்படிம்பாங்க. இலை ஓரங்கள் வந்து அப்படியே எரித்தது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும். இது ஏற்படுவதற்கு காரணங்கள் அப்படின்னா அந்த மண்ணு உருவான தாய்ப்பாறையிலேயே வந்து சத்து குறைபாடு இருந்ததுன்னா, சாம்பல் சத்து குறைபாடு இருந்தாதுன்னா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். மணற்சாரியான மண், ஹம், அதாவது வந்து சேண்டி சாயில் அப்படிம்பாங்க. மணற்சாரியான மண். யாரும் பேசிக்கிட்டே இருக்கா? அங்க கரிமம் குறைவா இருக்கக்கூடிய மண். இப்போ அது போல வந்து சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோலாம் சொல்லுவாங்க. சோடியம் பொட்டாசியம் எவ்வளோ இருக்கு, மெக்னீசியம் பொட்டாசியம் எவ்வளோ இருக்கு, கால்சியம் பொட்டாசியம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. இதனுடைய ரேஷியோ இப்போ கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம் இதெல்லாம் 3:1 இருக்கணும். அதை விட அதிகமாக போக போக இந்த சத்துக்கள் கிடைப்பது வந்து தடைப்படும். சத்துக்கள் தடைப்படும். இப்போ இதெல்லாம் வந்து டீட்டெயில்டு ஸ்டடியில் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு நிலம் தொடர்ந்து வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். இதில் வந்து சரியாக அப்போ அந்த மாதிரியான விகிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விவசாயி சொல்றாங்க. இந்த மாதிரி என்னதான் பண்ணாலும் இந்த நிலத்துல வந்து நம்ம பயிர் சாகுபடி போது இந்த இலை ஓரங்கள்லாம் காய்ந்து காய்ந்து போகுது. போதுமான அளவு சாம்பல் சத்து கொடுத்தோம், எல்லாம் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அப்போ வந்து இந்த ரேஷியோவை ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த ரேஷியோ வந்து மாறி இருந்தாலும் அந்த மாதிரி குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்த பிறகு நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீரட்டா பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறது 1% அல்லது பொட்டாசியம் சல்ஃபேட்டு 1% வந்து இலை வழியாக தெளிப்பு செய்யலாம். அப்புறம் மெக்னீசியம் பற்றாக்குறை நம்ம ஏற்கனவே பார்த்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லா நிலங்கள்லையும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மெக்னீசியம் பற்றாக்குறை அப்படிங்கிறது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குறைந்து மெலிந்த தண்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு போயிருக்கும். அடிப்பாகத்தில் உள்ள இலைகள் தான் முதல்ல பாதிக்கப்படும். இலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி, அப்படியாவது இலை நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி, அதாவது வந்து நரம்புகள் பச்சையா இருக்கும், இடைப்பட்ட பகுதிகள் வந்து மஞ்சளா மாறும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். எரிந்து போன ஒரு தோற்றம் முழுவதும். பொட்டாசுக்கு எப்படி சொன்னோம், இலை ஓரங்கள் மட்டும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியுமே வந்து எரித்தது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும். இது ஏற்படுறது முக்கியமானது. மெக்னீசியம் பற்றாக்குறைங்கிறது பெரும்பாலும் அமிலமல்ல ஏற்படும். மணற்சாரியான அமிலமல்ல தான் ஏற்படும். ஏன்னா அதிக மழைப்பொழிவு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில எல்லாம் வந்து மெக்னீசியம் வந்து ஈஸியாக அடிச்சுக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறோம். அதாவது மழை தண்ணியோட போயிடும் வெளியில. கரிமச்சத்து, அதாவது கரிம மற்றும் சேறு பீட் சாயில், அந்த பீட் சாயில்ல இந்த மெக்னீசியம் பற்றாக்குறை ஏற்படும். ரொம்ப அதிக கரிமச்சத்து இருக்க முடியாது.
மண் உருவாக காரணமாக தாய்ப்பாறையில சத்து குறைவா இருந்தா தாயை போல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி. அந்த தாய்ப்பாறையில சத்து குறைவா இருந்தாலும் இந்த மெக்னீசியம் பற்றாக்குறை. அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் கால்சியம், இந்த பொட்டாசியம் உரத்தை அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் இந்த மாதிரி மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை ஏற்படும். அதே மாதிரி கால்சியம், அதை சுண்ணாம்பு போடுறாங்க இந்த அமில மண்ணை சீர்திருத்துவதற்காக. கால்சியம் கார்பனேட், அக்ரி லைம் அப்படிங்கிறதோ அல்லது டோலமைட்டோ போடக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. அதுல தேவைக்கு அதிகமாக போடும்போது இந்த மெக்னீசியம் பற்றாக்குறை ஏற்படும். அதுபோல பொதுவாக மண்ணுடைய கார அமில நிலை 6.5க்கு கீழே அல்லது 8.5க்கு மேல போகும்போது அந்த சத்து பற்றாக்குறை. இது பொதுவான ஒரு செய்தி. அதாவது இந்த பிஹெச் அப்படிங்கிறப்போ 6.5க்குலாம் கீழே வந்துடுச்சுன்னா அது அமிலமண். 8.5க்கு மேல போயிடுச்சுன்னா கலர் மண்ணா போயிடும். இப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் சத்துக்கள் குறைபாடு ஏற்படும். பெரும்பாலான சத்துக்கள் 6.5 8.5 அந்த இடைப்பட்ட நிலையில நம்ம மண் இருந்ததுன்னா எல்லா சத்துக்களும் போதுமான அளவு பயிருக்கு கிடைக்கும் அப்படின்னு. இப்போ அதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், நிறைய தேவையான அங்கக உரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போடுறோம். ஸோ அதை சாயில் கண்டிஷனர், தொழு உரம் போடுறோம் அப்படின்னா தொழு உரம் போடும்போது அந்த நிலைக்கு கொண்டு வரும். அதே போல ஒரு கலர் நிலமா இருந்தது, அந்த கலர் நிலமா இருக்கக்கூடியதுக்கு ஜிப்சம் போடணும். அப்ப என்ன அர்த்தம், ஜிப்சம் போடும்போது அந்த 8.5க்கு கீழே அந்த பிஹெச் வரும், நடுநிலைக்கு வரும். அதே மாதிரி அமில நிலையில இருக்கு, அமில நிலையில இருக்கிறப்ப அதுக்கு சுண்ணாம்பு போடுறோம் அல்லது டோலமைட் போடுறோம் அப்படின்னா 6.5க்கு மேல கொண்டு 6.5லேருந்து 8.5 வரைக்கும் அந்த நடுநிலைக்கு கொண்டு வர்றது தான் நம்மளுடைய வேளாண்மை உத்தியா இருக்கும். அப்ப இந்த மெக்னீசியம் பற்றாக்குறையை போக்குவதற்கு மெக்னீசியம் சல்பேட் 0.5% இடைவெளி தெளிப்பா செய்யும். இப்போ நம்ம சொல்லிட்டு வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சத்து பற்றாக்குறைக்கும் என்ன நிவர்த்தி முறைகள் அப்படிங்கிறத சொல்றோம். இப்போ எல்லா பயிர்கள்லையும் எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி எல்லா சத்து பற்றாக்குறையும் வருமானா வராது. எந்த சத்து பற்றாக்குறை வருதோ அந்த சத்து பற்றாக்குறைக்கு நம்ம தெளிப்பு செஞ்சோம்னா நிச்சயமாக அதை நிவர்த்தி பண்ணலாம். அது மட்டும்தான், எந்த சத்து பற்றாக்குறை வருதோ அதுக்கு மட்டும்தான் நம்ம நிவர்த்தி முறையை கையாளணும் அப்படிங்கிறோம். இப்போ சல்ஃபர் பற்றாக்குறை அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இயர்லி ஸ்டேஜ் பாங்க, வளர்ச்சி பருவத்தில் இயர்லி ஸ்டேஜில் வரக்கூடியது. இதுல செடி எப்படி இருக்கும் அப்படின்னா வளர்ச்சி இல்லாம, கிளைக்காம, கிளைகள் நிறைய விடாம இருக்கும். இளம் இலைகள்லாம் வெளிர்ந்து போயிருக்கும். இளம் இலைகள் வெளிர்ந்து போயிருக்கும். முற்றிய இலைகள், கீழே இருக்க இலைகள்லாம் பச்சை நிறமா இருக்கும். அப்போ இந்த இளம் இலைகள் வெளிர்ந்து போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க சல்ஃபர்ங்கிறது இந்த முற்றிய இலைகள்ல இருந்து அங்க போகல. அப்போ இம்மொபைல் எலமெண்ட் இது புதுசா வர்ற இலைக்கு அந்த சல்ஃபர் போகல அப்படின்னு அர்த்தம். இப்போ இலை முழுவதும் வெளிர்ந்து காணப்படும். இப்போ இது இலை முழுவதும் வெளிர்ந்து காணப்படும் அப்படின்னு நான் சொல்ற பாயிண்ட் முக்கியம் சல்ஃபர் பற்றாக்குறையில. ஏன்னா சில இனிமே வரக்கூடிய நம்ம பார்க்கக்கூடியதுல எல்லாம் சில இதுல இலை நரம்புகள் பச்சையா இருக்கும், மற்ற இடைப்பட்ட பகுதி மஞ்சளாகும். சல்ஃபர் பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய குருத்து இலைகள் எல்லாமே மஞ்சள் நிறத்துல மாறக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த சல்ஃபர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு காரணம் அங்கக கரிமம் குறைவா இருக்கிறது, முதற்சியான அதிதீவிர சாகுபடி செய்யப்பட்டது, அப்புறம் தாய்ப்பாறையிலேயே குறைபாடு இருந்தான். இதெல்லாம் பொதுவான காரணம். இத சரி பண்றதுக்கு தெளிப்பு அப்படிங்கிறப்போ
0.2% சல்ஃபர் இப்போலாம் வந்து மார்க்கெட்ல எலமெண்டல் சல்ஃபர்ங்கிறது கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம தெளிப்பு செய்யலாம். அந்த சத்து பற்றாக்குறை ஏகமா நம்ம நிலத்துல தெரிஞ்சதுன்னா அந்த சல்ஃபரை மட்டும் தெளிப்பு செய்யலாம். துத்தநாக சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது பயிலுடைய இளம்பருவத்துல தான் சத்து பற்றாக்குறை ஏற்படும். அதாவது விதைத்து 2 லேருந்து 3 வாரங்களுக்குள்ளதான் ஏற்படும். அதுக்கு பிறகு வந்து ஏற்படாது. வளர்ச்சி குறைந்து குட்டை செடியா இருக்கும். கிளைகள் நீளாமல் காணப்படும். இலைகள் சிறுத்துக்கணும். இதுதான் முக்கியமான சிம்டம். இலைகள் சிறுத்து காணப்படும். லிட்டில் லீஃப் அப்படிம்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதுல கலந்துருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கும் சேர்த்து இலைகள் லிட்டில் லீஃப் சிம்டம் அப்படிங்கிறது இலைகள் சிறுத்து இருப்பதுதான் துத்தநாக சத்து பற்றாக்குறையுடைய முக்கிய அறிகுறி. அப்புறம் அடிப்பாகத்தில் உள்ள இலைகள் முதல்ல பாதிக்கப்படும். அடிப்பாகத்தில் உள்ள லீஃப் தான் வந்து வெளிரிய அந்த நரம்பிடை பகுதி தென்படும். வெளியினா இப்போ வந்து கீழே உள்ள லீஃப் என்ன ஆகும், அதாவது வந்து அந்த இலை நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதியிலாம் குளோரோசிஸ் அந்த மாதிரி விழுந்து போகும். அப்புறம் நரம்புகள் பச்சையா இருக்கும். கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக எல்லாமே வந்து வெளியிருந்து போய் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிங் சிம்டமும் வந்துடும் அப்படிம்பாங்க. ப்ரௌனிங் சிம்டம் இலைகள் வந்து அப்படியே உதிராமல் அப்படியே வந்து கலர்லெஸ்ஸா, அதாவது வந்து ப்ரௌன் கலர்ல போகும். இது வந்து அடிக்கடி நம்ம வந்து இந்த பயிர் வகை பயிர்கள்ல பார்க்க முடியாது. இது வந்து துத்தநாக சத்து பற்றாக்குறை. இரும்பு சத்து பற்றாக்குறை அப்படின்னு பார்க்கும்போது துத்தநாக சத்து பற்றாக்குறை அப்படின்னு நம்ம பேசும்போது இதுல வந்து இதுக்கு என்ன நிவர்த்தி முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏற்படுவதற்கு காரணம் அப்படிங்கிறப்ப கலர் நிலமா இருக்கிறப்போ வந்து நிறைய துத்தநாக சத்து கிடைக்காது. அப்போ அந்த வந்து நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது துத்தநாக சல்பேட்டு 0.5% தெளிப்பு செய்யலாம். அந்த பற்றாக்குறை ஏற்படும். அல்லது வந்து நம்ம இந்த நிலத்துல தொடர்ந்து இந்த மாதிரி பழுப்பு நிற இலைகள் தொடர்ந்து ஏற்படுது அப்படிங்கிறப்போ வந்து அடியிலேயே 1 ஏக்கருக்கு 10 கிலோ ஜிங்க் சல்பேட் அப்படிங்கிறது கொடுக்கணும். இது வந்து பரிந்துரையில இருக்கு. அடியிலேயே 10 கிலோ 1 ஏக்கருக்கு. அதே மானாவாரியா இருந்தா மழை பெய்கிற சமயத்துல அல்லது வந்து தூறல் விழுந்தப்போ அந்த அது ஒரு 5 கிலோ 1 ஏக்கருக்கு 20 கிலோ மண்ணோட கலந்து தெளிப்பு செய்யலாம். அதாவது அடி உரமா போடணும். இரும்பு சத்து பற்றாக்குறை இது வந்து எல்லா பயிர்லையும், அதாவது பயிர் வகை பயிர்லையும் ஏற்படும். அதாவது வந்து உளுந்து பாசிப்பயிறு இதுல எல்லாத்துலயும் ஏற்படும் சொல்ல முடியாது. பாசிப்பயிர்லயே ஒரு சில ரகங்கள்ல வரும் அப்படிங்கிறாங்க. அதே போல வந்து அந்த ரகங்கள்ல வரும்போது இளம்பிலைகள் பற்றாக்குறை அறிகுறி தென்படும். இலைகளின் நரம்பிடை பகுதியில் மஞ்சள் நிறமாக மாறும். நரம்புகள் கரும்பச்சையா இருக்கும். இதுதான் வந்து இரும்பு சத்து பற்றாக்குறைக்கு உள்ள முக்கியமான அறிகுறி. இலைகளில் நரம்பிடை பகுதியில் மஞ்சள் நிறமாக மாறும். நரம்புகள் கரும்பச்சை நிறமாக இருக்கும். இது ஒன்று கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக எதுவும் வந்து தெளிப்பு செய்யல, எந்த முயற்சியும் செய்யலன்னா இலைகள் எல்லாம் வெள்ளை நிறத்துக்கு மாறிடும். இதுதான் வந்து இரும்பு சத்து பற்றாக்குறையுடைய மிக முக்கியமான அறிவு. வெள்ளை நிறத்துக்கு மாறிடும். இரும்பு அந்த சத்து பற்றாக்குறை இருக்கும்போது பேப்பரி ஒயிட் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு மாறிடும். இப்போ இந்த மாதிரி இளம் இலைகள்ல தான் காணப்படுது. இளம் இலைகள்னா இப்ப இரும்பு வந்து இம்மொபைல் பிளாட்ல வந்து அடி இலையிலேருந்து போக மாட்டுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இளம் இலைகள்ல நடு நரம்புகள் அல்லது பக்கவாட்டு இலை நரம்புகள்லாம் பச்சையா இருக்கு. இடைப்பட்ட பகுதியில தான் இந்த குளோரோசிஸ்ங்கிறது ஏற்படுத்துது. இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படுவதற்கான காரணிகள் அப்படிங்கிறப்போ
இப்போ மணற்சாரியான மண். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு முக்கியமான செய்தி இருக்கும். எங்கெல்லாம் சேண்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கோ, சேண்ட் அதாவது மணல் அதிகமா இருக்கோ, அங்கெல்லாம் நிறைய பற்றாக்குறை ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு. அதே பிஹெச் 7.5க்கு மேல இருக்கும்போது சுண்ணாம்பு நிலத்திலையும் இரும்பு சத்து பற்றாக்குறை, அதுவும் சுண்ணாம்பு நிலத்துல இரும்பு சத்து பற்றாக்குறை அதிகமா ஏற்படும். அதே போல பீட் சாயில் அப்படிம்பாங்க. பீட் சாயில் அப்புறம் சேரும் சகதியுமாக மாறும் வெட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய சாயில்ல எல்லாம் இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும். அமிலமண் அதிக அளவு நீரில் கரையக்கூடிய ஜிங்கு, மேங்கனீஸ், காப்பர் இதெல்லாம் அதிக அளவா இருந்துச்சுனாலும் இரும்பு கிடைக்காது. இது ஒன்றுக்கு ஒன்றுபட்ட இன்ட்ராக்ஷன். இதையெல்லாம் இதை விவசாயம் பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது நேரடியா. நம்ம இதை பத்திலாம் எப்போ பேச ஆரம்பிப்போம் அப்படின்னா, நம்ம நிலம் தொடர்ந்து இந்த மாதிரியான இரும்பு சத்து பற்ற எப்படி எல்லாம் கொடுத்தாலும், எல்லா போதுமான அளவு கொடுத்தாலும் இந்த மாதிரி இலை வந்து பச்சை நிறமோ, அதாவது குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இலை நரம்புகள் பச்சையா இருந்து இடைப்பட்ட பகுதிகள் வெளுத்து போயும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பேப்பரி ஒயிட்டுங்கிற வெண்மை நிறமாக மாறிக்கிட்டே இருக்குங்கிறப்போ அந்த மண் பரிசோதனை செஞ்சு நம்ம ஆராயும் போது அந்த மாதிரி நிலம் அமில மண்ணா இருந்து அந்த அமில மண்ணில் இந்த மாதிரி ஜிங்க் கண்டென்ட், மேங்கனீஸு, காப்பர் கண்டென்ட் இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இரும்பு சத்து போதுமான அளவு இருந்தாலும் பயிர் எடுக்க முடியாத நிலைக்கு மாறும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான சத்து அப்படிங்கிறப்ப போரான் சத்து. போரான் அப்படிங்கிறது ஒரு செடிகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா முரணை பிடிக்குதுங்கிறாங்கல்ல. அதாவது அப்படி கையில மொட மொடன்னு இருக்கும் அப்படின்னு. இப்ப இலையெல்லாம் தொட்டோம்னா மொட மொடன்னு இருக்கு. அதாவது முறியக்கூடிய பிரிட்டில் நேச்சர். இப்ப முறியக்கூடிய உள்பகுதியில் திசுக்கள் வளராம மெலிந்த தண்டு பகுதி உள்ள அந்த தண்டு பகுதியில எல்லாம் ஹாலோ நேச்சர், திசுக்களுடைய வளர்ச்சி இல்லாம இருக்கும். பூக்களின் எண்ணிக்கை குறைவா இருக்கும். பூக்கள் சுருங்கி விரியாமல் உதிர்ந்து போகும். காய்பிடிப்பு குறைவு. அதே போல வேர் முடிச்சுகளும் குறைவா இருக்கும் போரான் சத்து பற்றாக்குறையினால. அதாவது வேர் முடிச்சுகள் பயிருக்கு அதிகமா தேவைப்படும். அதிகமா வரணும்னா நுண்ணூட்டச்சத்துல போரான் மாலிப்டினமும் அந்த மண்ணில போதுமான அளவு இருக்கணும். அதுல போரான் முக்கிய ரோல். அதே போல மொட்டு இலைகள் சிரித்து காணப்படும். அதாவது நான் சொன்னேன், மொட்டு இலைகள் சிரித்து சுருக்கமடைந்து உள்பக்கமாக வளையும். இந்த இடம் தான் அந்த நுனிப்பகுதி அப்படியே முரணை பிடிச்சது. முரணைன்னா அப்படி பிரிட்டில் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வேர் வளர்ச்சியும் தடைபடும். வேரை பிடிங்கி பார்த்தோம்னா கருமை நிறமாக மாறி இருக்கும். அது போரான் சத்து பற்றாக்குறையுடைய அறிகுறி. அதே போல இந்த பாருங்க, இதுல எல்லாம் நம்மளுடைய ரெட் கிராம்ல பார்த்தோம்னா அந்த பூக்கள்லாம் அப்படியே விரியாம அப்படியே நின்று போயிடும். அப்படியே பூக்கள் விரியாமல் அப்படியே நின்று உதிர்ந்து போகும். இதான் போரான் சத்து பற்றாக்குறையுடைய அறிகுறிகள். போரான் சத்து பற்றாக்குறை ஏற்படுவதற்கான காரணி அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே பல சொல்லிட்டே வர்ற மாதிரி மணற்சாரியான மண், அதிக மழை பெய்து வழிந்தோடு போகும். அதாவது ஹை ரெயின்ஃபால் இருந்து அதுல தண்ணி போகும்போது முதல்ல வெளியில போறது இந்த போரான் சேர்ந்து போகும்பாங்க. அதே போல வறட்சியின் போது பற்றாக்குறை இருக்கும். அதான் போரானுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி. நல்ல மழை இருந்தாலும் சத்து பற்றாக்குறை, வறட்சி இருந்தாலும் பற்றாக்குறை. அதனுடைய நேச்சர் அப்படி. அதே போல கார அமில நிலை அதிகம், கலர்த்தன்மை இருக்கும் போதும், கிளே கண்டென்ட் அதிகமாக இருக்கு, களித்தன்மை அதிகமாக இருக்கிறது, இரும்பு மற்றும் அலுமினிய ஆக்சைடு அதிகமாக இருக்கக்கூடிய மண், இதெல்லாம் நம்ம இந்த போரான் சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு இந்த பயிர் வகை பயிர்களுக்கு கிடைக்காத நிலை ஏற்படும்.
இதை வந்து தவிர்ப்பதற்கு அல்லது அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு போராக்ஸ்ங்கிறது 0.3%. 0.3% அப்படின்னா எவ்வளவு? 3 கிராம் 1 லிட்டருக்கு. அந்த அளவுக்கு வந்து சேர்த்து தெளிவு செய்யணும். அப்புறம் மாலிப்டினம் பற்றாக்குறை. இந்த மாலிப்டினம் பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து இளம் இலைகள்ல நரம்பிலை பகுதி மற்றும் ஓரங்களில் வெளித்தன்மை காணப்படும் அப்படின்னு. இளம் இலைகள்ல தான் காணப்படும். அது மொபைல், இம்மொபைல், அதாவது கீழே உள்ள இலைகள்ல இருந்து சத்து வந்து அது மேல போகும். இலை ஓரங்கள்ல எரிந்து வெந்தது போன்ற ஸ்காட்சிங் சிம்டம் அப்படின்னு. இளம் இலை பாருங்க, ஸ்காட்சிங் சிம்டம். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே எரிந்தது போன்ற ஒரு. இந்த மாலிப்டினம்ங்கிறது வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு என்சைம், அந்த பயறு வகை பெயர்ல நைட்ரேட் ரிடக்டேஸுங்கிற என்சைம் இருக்கும். மாலிப்டினம் சரியா இல்லை அப்படின்னா அந்த நைட்ரேட் ரிடக்டேஸுங்கிற என்சைம் செயல்பாடு குறைஞ்சி போய் அந்த பயிரில் வந்து எல்லா பகுதியிலையும் நைட்ரேட் கண்டென்ட் அதிகமாகிடும். நைட்ரேட் கண்டென்ட் அதிகமானதுனால தான் இந்த மாதிரியான காயம் ஏற்படக்கூடிய, அந்த ஸ்காட்சிங், ஸ்கால்டு அப்படிம்பாங்க, அந்த எரிந்தது போன்ற அந்த தோற்றம் வந்து ஏற்படும். இது வந்து மாலிப்டினம் பற்றாக்குறையுடைய அறிகுறி. இது வந்து பெரும்பாலும் எங்க ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அமில நிலத்துல தான் ஏற்படும். அமிலம் மற்றும் வந்து இரும்பு, அலுமினியம் ஆக்சைடு அதிகமாக உள்ள அமில மண்ணில தான் ஏற்படும். இதற்கு வந்து நிவர்த்தி முறை அப்படிங்கிறது இப்போ சோடியம் மாலிப்டேட்டுங்கிறது 0.01%. அப்போ 1 கிராம் அப்படிங்கிறது எத்தனை லிட்டருக்கு? கேள்வியா வச்சுக்குவோம். யாராவது பதில் சொல்றாங்களா? 0.01%. அடுத்தது நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ அந்த பயிற்சி வகுப்புல நம்ம என்ன தகவல்களை வந்து நிறைய பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பயறு வகை பயிர்களுடைய உற்பத்தி திறன் வந்து இந்தியா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைவா இருக்கு. மற்ற நாடுகளை கம்பேர் பண்றப்போ வந்து குறைவா இருக்கு. அதற்கு காரணம் அப்படிங்கிறது பார்க்க போனோம்னா, அதுக்கு என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான பயிர் வகை சாகுபடிங்கிறது மானாவாரி நிலங்கள்ல ஏற்படுது, செய்கிறாங்க. ஒன்று. அதுக்கு அடுத்தபடி பெரிய அளவில் வந்து அதுக்கு வந்து சத்துக்கள் வந்து பராமரிப்பு இல்லை அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி சத்துக்கள் பராமரிப்பு இல்லாத நேரங்களில் இந்த மாதிரி சத்து குறைபாடும் ஏற்படுவதற்கு அஹ், முக்கியம், கொடுக்க வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறத இந்த இதில் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பயிர் வகை பயிர்களுடைய உற்பத்தியை பெருக்குவதின் அவசியத்தையும் புரியும். இப்போ வந்து கடந்த ஆண்டு தான் வந்து ஏதோ ஓரளவுக்கு நம்மளுடைய தன்னிறைவு வந்தது அப்படிங்கிறாங்க புள்ளி வரும். ஆனா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் வகை பயிரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய செய்தி சொல்லுவாங்க. உலகத்திலேயே அதிக பரப்பளவுள்ள பயிர் வகை பயிர்கள் சாகுபடி பண்ணக்கூடிய நாடு இந்தியா. உலகத்திலேயே அதிக பரப்பளவுள்ள பயிர் வகை பயிர்கள் உற்பத்தி பண்ணுவது இந்தியா. உலகத்திலேயே அதிக அளவு பயிர் வகை பயிர்களுடைய தேவை இருக்கக்கூடியதும் இந்தியா. உலகத்திலேயே அதிக அளவு பயிர் வகை பயிர்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடும் இந்தியா அப்படிப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுடைய உற்பத்தி திறன் போதவில்லை அப்படின்னு. அந்த உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு தொழில்நுட்பங்களை வந்து சொல்லுவாங்க. அதுல ஒரு தொழில்நுட்பம் இந்த ஊட்டச்சத்துக்களை சரியான அளவில் கொடுக்கிறது. அப்படி கொடுக்கும்போது அந்த உற்பத்தி திறன் அல்லது வந்து ஒரு ஏக்கருக்கு ஈல்டு கிடைக்கக்கூடிய அளவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க.
ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். அஹ் இப்போ ஒரு இந்த சேட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2% டிஏபி கரைசல் தயாரிப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். நான் கிளாஸ் எடுக்கிறப்பவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது காரணி. அவங்க வந்து கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, ஜிப்சங்கிறது அல்கலி சாயில ரெக்ளைன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டோம்னா, ஜிப்சம் கலர் நீளத்துக்கு அப்படிங்கிறப்போ இப்போ 8.5 pHல இருந்து 9 pH வரைக்கும் இருந்ததுன்னா அது 500 கிலோ ஒரு ஏக்கருக்குன்னு மண் பரிசோதனை பரிந்துரை. அதுக்கு மேல போக போக 9க்கு மேல எல்லாம் போகும்போது அடுத்த கட்டமா என்ன நடக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஜிப்சத்துடைய அளவு அதிகரிக்கும். அந்த மண் பரிசோதனைப்படி 50% ஜிப்சம் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு, அதாவது 50% ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஜிப்சம் போடணும். அப்ப ஜிப்சம் போட்டு ஆல்கலி சாயில ரெக்ளமேஷன் பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம்னா எப்படி முறைப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 ஏக்கர் அப்படின்னு ஒரு நிலம் எடுத்துக்கிட்டோம்னா 1 ஏக்கர் வந்து ஒவ்வொரு சென்ட் சிறு பாத்திகளா பிரிச்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு சிறு பாத்திகளா பிரிச்சுக்கிட்டு அதுல வந்து குறுக்கு நெடுக்குமா வாய்க்கால்களை அமைக்கணும். அந்த வாய்க்கால்களை அமைக்கிறதுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வயலுக்கு உள்ள வாய்க்கால்னா அப்படியே வந்து தோண்டணும். அந்த தோன்ற அளவு வந்து அந்த நிலத்திலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஜிப்சம் போட்டு ஒரு ஓட்டு 2 ஓட்டு ஓட்டி விட்டுட்டு அந்த தண்ணிய வந்து கட்டணும். அப்ப இந்த வரப்பு வந்து ஒரு கை வரப்புன்னு சொல்லுவாங்க. கை வரப்பு இந்த ஒவ்வொரு சென்ட் சிறு பாத்திகளுக்கு வைக்கணும். அப்ப அந்த கை வரப்பு வச்ச பிறகு அதுலேருந்து அந்த ஜிப்சம் வந்து இந்த மண்ணோட ரியாக்ட் பண்ணி பச்சை கலர்ல அந்த சோடியத்தை வந்து எடுத்துக்கிட்டு அந்த சீப்பேஜ் அந்த உள்ள இருக்க வாய்க்கால்ல அப்படியே வந்து கசிஞ்சு வரும். அப்புறம் அதை வந்து ஒரு பெரிய வாய்க்கால், தாய் வாய்க்கால், அதுல வந்து அப்ப இந்த மாதிரி பண்ணக்கூடிய நிலைமை வந்து எப்ப பண்ணலாம்? மழை பெய்யுற காலத்துலதான் பண்ணணும். இல்லைன்னா இந்த நிலத்தை இப்போ தண்ணி இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நிலத்திலேருந்து வரக்கூடிய இந்த சோடியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது அடுத்த வயலுக்கு விட முடியும், அடுத்த ஆளுக்கு விட்டுரும், அடுத்த நிலம் கட்டி போயிருக்குல்ல. இப்போ நீர்நிலைகள்ல கலந்து விடுறதா இருந்தால் பெரிய அளவுல வந்து மழை பெய்யுற காலத்துல இந்த ஜிப்சம் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெக்ளமேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல செய்யலாம். அதாவது 1 ஏக்கர் நிலத்தை சிறு சிறு பாத்திகளாக பிரித்து அதுல கை வரப்புகள் வைத்து குறுக்கு வாய்க்கால்களை அமைத்து அதுல வந்து நம்ம ஜிப்சத்தை பரிந்துரைக்கப்பட்ட ஜிப்சத்தை விட்டு அது வந்து 2 3 உழவுகளை கலக்கி விட்டு அதுல வந்து தண்ணி இருக்கணும். எவ்வளவு நேரம் தண்ணி நிற்கணும் அப்படின்னா 48 மணி நேரம் குறைஞ்சது தண்ணி நிற்கணும். அப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த சீப்பேஜ் மூலமா, அதாவது இலையிலே அந்த நிலத்திலேருந்து தண்ணி கசிஞ்சு அந்த கிளை வாய்க்கால்ல வந்து அப்புறம் தாய் வாய்க்கால் அது இப்போ பார்த்தாலே தெரியும். அது இப்போ கரும் பச்சை நிறத்துல இருக்கும். அதுதான் வந்து ஜிப்சம் ரெக்ளமேஷன் அப்படின்னு சொல்றது. இதுக்கு பிறகு இன்னொரு தடவை கூட நம்ம
தண்ணியை கட்டி உழவு ஓட்டி விடலாம், வசதி உள்ளவங்க. அதுக்கு பிறகு அதுக்கெல்லாம் பசுந்தாள் உரங்கள் போட்டு அதை வந்து மடக்கி விடுவோம் அப்படிங்கிறோம். இதான் வந்து ஜிப்சம் மெக்கனைசேஷனுடைய சிம்பிள் ப்ரொசீஜர். அடுத்தது வந்து கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லும்போது, அஹ், சார் கெமிக்கலா ஆர்கானிக்கா ஜிப்சத்தை கேட்குறாரு. ஜிப்சம் வந்து மண்ணில் வெட்டி எடுத்தோம்னா அது வந்து ஆர்கா ஆர்கானிக்கு பயன்படுத்தலாம். ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வாங்கினோம்னா அதை பயன்படுத்த முடியாது. ஃபெர்டிலைசர் கழிவாக இருக்கும் இல்லையா? இப்போ அரியலூர் இங்கேருந்துலாம் வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா? அதை வந்து நம்ம ஆர்கானிக்காக பயன்படுத்தலாம். ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன்லையும் வந்து ஜிப்சம் அலவுடு அப்படிங்கிறத படிச்சுக்கணும். அதே போல் வந்து பிரசாந்த் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரெஸ்மெண்ட் பற்றி கொஞ்சம் கிளாஸ் எடுத்துக்கணும். ப்ரெஸ்மெண்ட்டில் வந்து அவர் கேட்டது கரெக்ட் தான். அதாவது வந்து இந்த ப்ரெஸ்மெண்ட்ல ரெண்டு வகை இருக்கு. அந்த ரெண்டு வகையை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது சரியான ஒரு தொழில்நுட்பம் வந்து நம்ம நடத்தணும். நிச்சயமாக அது அடுத்தடுத்த வகுப்புல நிச்சயமா வைப்போம். இந்த கடைசியா வந்து அஹ், நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா? 0.01%. 0.01% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. அப்போ வந்து 0.01% அப்படின்னா எத்தனை கிராம் எத்தனை லிட்டர் தண்ணி அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஓவியா காவியா ஆன்சர் போட்டாங்க. வெரி குட். 1 கிராம் 10 லிட்டர். இப்ப பாத்துங்க, சோடியம் மாலிப்டேட்டுங்கிறது 1 கிராம் 10 லிட்டர் தண்ணி. இதுலதான் விவசாயிகள் கவனமா இருக்கணும். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நுண்ணூட்ட கலவைகள்லாம் வந்து வெரி குட்பா. நுண்ணூட்ட கலவைகள்லாம் மிக குறைந்த அளவுல பயிருக்கு தேவைப்படுது. நுண்ணூட்ட சத்துக்கள் மிக குறைந்த அளவுல தேவைப்படக்கூடியது. அப்போ அதனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் இப்போ ஒவ்வொரு நியூட்ரியனுக்கும் ஒரு கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மாறுபட்டாலும், இந்த சோடியம் மாலிப்டேட் அல்லது வந்து இந்த மாலிப்டினம் அப்படிங்கிறது மிக குறைந்த அளவு, அது காஸ்ட்லி ஒன்று. அப்போ வந்து 1 கிராம் 10 லிட்டருக்கு இருந்தால் போதுமான அளவு. அது வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி பற்றாக்குறை நான் ஒவ்வொன்றா சொன்னேன். டெஸ்ட் பேஸ்டு ரெக்கமெண்டேஷனுக்காக சொல்லும் அப்படிங்கிறேன். இதை வந்து டெஸ்ட் பேஸ்டு ரெக்கமெண்டேஷன் ஒவ்வொரு சத்து பற்றாக்குறை தெளிவாக சொல்லிகிட்டே வந்தோம். ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கும்போது ஒரே நிலத்தில் வந்து ஒரு சில சத்துக்கள், 2 3 சத்துக்களுடைய பற்றாக்குறை கூட தென்படும் இல்லையா? அப்போ வந்து நம்ம என்ன பண்றது? அப்போ வந்து ஒவ்வொன்றையும் தனியா அடிக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. 2 3ஐயும் சேர்த்து அளிக்கலாம். இப்போ வந்து அதே அளவீடு வந்து அதுதான். வந்து காப்பர் சல்ஃபேட்டு, காப்பர் சல்ஃபேட்டு தேவைப்படக்கூடிய, இப்போ இதுக்கு வந்து பயிர் வகை பயிர்களுக்கு தேவைப்படல. இப்போ ஜிங்கு, அது போல வந்து போரான், இதெல்லாம் நம்ம கலந்து அடிக்கும் போது 1%க்கு மேல போகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கலவை இருக்கணும். 1%ன்னா 10 கிராம் 1 லிட்டர். அந்த அளவுக்கு இந்த கலவைகள் கலந்து அந்த அளவுக்குள்ள அடிக்கணும் அப்படிங்கிறோம். அது தவிர நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் வகை நுண்ணூட்டம்னு இருக்கு இல்லையா? அது வந்து தமிழ்நாட்டில் நம்ம குடும்பியாமல தயாரிக்கப்பட்டதுன்னு சொன்னேன். அந்த பயிர் வகை நுண்ணூட்ட கலவை அடி உரமா போடும்போது பெரும்பாலான சத்து பற்றாக்குறை ஏற்படுவதில்லை. அதே போல வந்து தெளிப்பு செய்யறதுக்கு பயிர் வகை நுண்ணூட்ட கலவை இல்லை. தெளிப்பு, இலைவெளி தெளிப்புக்கு இல்லை, அடி உரமாக போடுவதற்கு உண்டு அப்படிங்கிறார்.